கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாதத்தின் முதல் தேதியிலே காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. சென்ற மாதங்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டார். தம்முடைய மிகுந்த கிருபையினாலும் அன்பினாலும் நம்மை பலமாய் நடத்தி வந்தார். நாம் அவரோடு கூட இருக்கும்படியான கிருபைகளை பற்றி ஜனமாய் நம்மை அவர் நடத்தி வந்த அனுபவத்தை எண்ணி நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கடந்த மாதத்திலே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். இன்னும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் உங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கேற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வசனத்தின்படியே விசுவாசத்தினாலே நாம் அதிகமாய் எல்லாம் சுதந்திரத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மே மாதத்தின் முதல் தேதியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 91:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, those who love the Lord, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் என்ற ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அல்லது கர்த்தரிடத்தில் பிரியம் வைக்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறான் என்ற வார்த்தை கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது கர்த்தருடைய மனிதன் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவனாக காணப்படுகிறான். கர்த்தருடைய சமூகத்தை நாடி அவரை தேடி அவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக இருக்கிறான் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வாஞ்சை வைத்து ஆசை வைத்து விருப்பம் வைத்து இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார், மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார், குறைவுகளை எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். நான் அவருடைய சமூகத்தை நாட வேண்டும், அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அவரையே நாடுவேன், நான் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாய் அங்கே நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, யோசபாத் என்ற ஒரு ராஜா கர்த்தருடைய சமூகத்தை நாடினான், கர்த்தருடைய சபையிலே வந்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், அவனை சுற்றிலும் அநேக ராஜ்யங்கள் நெருக்கி கொண்டிருந்தன, யுத்தம் பண்ண எத்தனித்தார்கள். அப்பொழுது இந்த எசேக்கியா ராஜா யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி கர்த்தருடைய சபையிலே வந்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் வாஞ்சை வைத்து கர்த்தருடைய சபையிலே வந்து நின்றான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஆலயத்தில் இருக்கிறார்,
அவர் அங்கே இருந்து தம்முடையவர்களை சந்திக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தரிடத்திலே வாஞ்சை வைத்து கடந்து சென்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். இத்தனை திரளான ஜனங்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் சத்தமாய் ஆண்டவரை நோக்கி புலம்பி இருக்க வேண்டும், கூப்பிட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அங்கே ஒரு லேவியின் புத்திரன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொன்னான். அதே போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பிரதான காரியம் என்னவென்றால், ராஜா யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக ஆண்டவரை துதிக்கின்ற கூட்டத்தாரை நிறுத்தி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கையிலே, அவர்கள் பாடி துதிக்கையிலே எதிரிகள் தங்களுக்கு தாங்களே வெட்டி விழுந்து போனார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருந்தால் நெருக்கப்படுகின்ற பொழுதும், தேவைகளோடு கூட இருக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தை நாடுவாய், அல்லது கர்த்தருடைய சபையிலே வந்து நிற்பாய் என்று கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். யுத்தம் பண்ணாமலே வெற்றி பெற்றார்கள். ஏனென்றால் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 4ஆம் நாளிலே பராக்காவிலே கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரிடத்தில் பிரியம் வைத்துக்கொள். கர்த்தரையே நோக்கி பார். அவர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போதுமானவராக இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி நீ ஏங்குகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பிள்ளையை நினைத்து அவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நிந்தைகளை எடுத்து போட போதுமானவராக இருக்கிறார். என் சிறுமையை நினைத்தருளும் என்று சொன்ன அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அன்னாளின் நிந்தையை எடுத்து போட்டது போல அவள் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே தன் இருதயத்தை ஊற்றின பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் அன்னாளின் அழுகையை கேட்டு ஒரு குழந்தை மாத்திரமல்ல, ஒரு நல்ல சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். பின்னும் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். எனவேதான் அன்னாள் சொன்னாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற, கர்த்தரை துதிக்கின்ற ஒரு பாடலின் சத்தத்தை நாம் நன்றாய் கேட்க முடியும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, முதலாவது நீங்கள் கர்த்தரிடத்தில் பிரியம் வையுங்கள். Those who love the Lord, ஆண்டவரிடத்திலே பிரியம் வையுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். அவர் உங்களை சகலவற்றிலும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியம் வையுங்கள். Those who delight in the law of the Lord, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்று சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கிறோம். நாம் காண்கின்ற உலகத்தை பார்க்கின்ற பொழுது அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதில்லை. இன்னும் சிலர் பரிசுத்த வேதாகமத்தை ஆலயத்திற்கு கொண்டு வருவதும் இல்லை. ஏதோ ஆலயத்திற்கு செல்வோம் என்ற நோக்கத்தோடு கூட வருகின்ற சிலரை நாம் பார்க்க முடியும்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் பிரியம் வைத்தால் மட்டும் போதாது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். Those who delight in the law of the Lord, கர்த்தருடைய வசனத்தில் பிரியம் வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளிந்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது அவை நமக்கு மதுரமாய் இருக்கிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 119 சொல்லுகின்ற பொழுது, என்னை நம்ப பண்ணின வசனத்தை நீர் எனக்கு உறுதிப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கின்ற பொழுது தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதே சங்கீதம் 119 பாடுகளினால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக காணப்படுகிறது என்பதை நாம் வாசிக்க முடியும். இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 1:2 சொல்லுகின்ற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இலைதுராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே, பின்பற்றுகிற அனுபவத்திலே, இந்த பரிசுத்த வேதாமத்தை வாசித்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே அழைத்து செல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கையிட்டு செய்யும் வேலையை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று பரிசுத்த வார்த்தையிலே இன்னும் ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஈசாக்கு தியானம் பண்ணும்படியாய் வயல்வெளிக்கு கடந்து சென்றான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதே ஆதியாகமம் 26:12-13 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் தியானம் பண்ணினபடியினாலே, அவன் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தபடியினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, அவன் வர வர மிகவும் பெரியவனானான் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை உன்னை பெருக பண்ண, உன்னை மிகவும் திறனாய் பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக, கடைசியாக, happy are those who fear the Lord, who greatly delight in his commandment. கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியம் என்று நாம் சங்கீதம் 112:1 தெளிவாய் வாசிக்க முடியும். கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே, அவைகளை நாம் கை கொள்ள வேண்டியதே என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமொழிகள் 13:13 நாம் வாசிக்கிறோம், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போது
நீ உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படியே காண்கிற எல்லாரிடத்திலும் நீ அன்பாயிருக்க வேண்டும் என்று கற்பனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் எல்லாரையும் கிறிஸ்துவின் அன்போடு கூட இசைந்து நாம் நேசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த கற்பனைகளின்படி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியாயங்களின்படியேயும் நடந்தார்கள். ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு சிறந்த ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். ஒரு நாளும் கற்பனைகளின்படியாய் ஓடுவோம், கர்த்தரை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார். முதலாவது நீங்கள் கர்த்தரிடத்தில் பிரியம் வையுங்கள், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையில் பிரியம் வையுங்கள், மூன்றாவது கற்பனைகளில் பிரியம் வையுங்கள். கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்மை ஆழமாய் நேசிக்கிற அன்பினாலே நிறைந்தவர்களாய் வேதத்தை நன்றாய் வாசித்து தியானித்து செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே கடந்து செல்லுகிறவர்களாய் கற்பனைகளின் வழியாய் ஓடுகிறவர்களாக காணப்பட ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் முந்தி பலன் அடைவான் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே புதிய பலன், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாலயத்திலே வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் கடத்தனையான நன்மையினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் என்னென்னைக்கும் இவர்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.